ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2026 கரெக்டாக 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் சுழற்றி அடிக்கக்கூடிய காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜூலை 20க்கு மேலே கதவுகள் திறந்து வைத்தா பணம் கொட்டுன்னு கொட்டும். அதை விட அதிர்ஷ்டமே இனிமே தான் ஆரம்பமாக போகுது. அந்த அதிசயமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் சூரியன் தான். சூரியன் நவக்கிரகங்களுடைய ராஜாவாக கருதப்படுறாரு. அதை விட சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே முதன்மையானவர். அதனால் அவர் எப்படி இயங்குறாரு அப்படிங்கிறத புரிந்து தெரிந்து அதற்கேற்ப நாம் செயல்பட வேண்டியது அவசியம். சூரியன் பொறுத்த வரைக்கும் நமக்கு சூரியன் வந்து இப்போ மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு வந்துட்டார். இந்த மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாட்சாணிய புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கிறது ஏற்படும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறது குறிப்பிடப்படுது. உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி சூரியனுடைய இந்த மாற்றத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ராசியில் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் குரு சுக்கரன், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் எதிர்ப்புகளையும் தடைகளையும் எதிர்த்து வீரநடை போடுற மாதிரி உங்கள் ராசிக்கார அன்பர்களுக்கு சக்தி ஒன்று சூரியனால் கிடைக்க போகுது. அதோடு சூரியனால் மனதில் ஒரு வகையான உற்சாகமானது உங்களுக்கு பிறக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தடைப்பட்டு வைத்திருந்த காரியங்களில் உங்களுக்கு தடை நீங்கி அதில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிலுமே தயக்கம் காட்டாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருந்து செயல்பட்டாவே நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் வேகம் எடுத்து முடிக்க முடியும். கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் சூரியனால் யோசித்து ஒவ்வொரு விஷயம் செய்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்வது நன்மை தரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்ய பாருங்கள். அதுக்கப்புறம் சூரியனால் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் தோய்வு நீங்கி உங்களுக்கு சூடு பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவது உங்களுக்கு இருக்குது. அதோடு நிதி பிரச்சனை இருந்தால் அது உங்களுக்கு நீங்கும். அதனால் நிதி பிரச்சனையை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறமேட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சூரியனால் எதையும் குழப்பத்தோடையே செய்ய நேரிடும். சக ஊழியர்களிடம் அதனால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அப்படி கடைபிடித்திங்கன்னா ஓரளவு ப்ராப்ளம் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் அந்த மாதிரி கடைபிடிக்கிறதுக்கு பாருங்கள். அப்புறம் சூரியனால் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல் கூட சந்தோஷத்தை தரும். பயணங்கள் நீங்கள் செல்லும் போது கவனம் தேவை. குறிப்பாக சகோதரிகளிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால் அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு கூட சூரியனால் எதிலும் தயக்க காட்டாமல் துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்திங்கன்னா அந்த காரியங்கள் செய்து முடிக்கிறது ஈஸியாகும். அதனால் துணிச்சலோடு ஒவ்வொரு காரியங்களும் செய்து முடிங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பிடப்படுது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகுந்த உகந்த காலமாக இந்த காலம் இருக்க போகுது. சூரியனால் கை கெட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தினீங்கன்னா முன்னேற்ற பாதையில் உங்களால் ஈஸியாக செல்ல முடியும். அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு குறிப்பிடப்படுது. அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் சமூக சேவர்களுக்கு பலன் நன்மை தீமை என கலந்து கிடைக்கலாம். சிறப்பாக இந்த நாட்கள் சூரியனாலே இருக்க போது.
எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது. செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும், பார்த்துக்குங்க. மாணவர்கள் கூட கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட எண்ணத்துக்கு ஏற்ப வெற்றி அடைய முடியும். சூரியனால் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு சூரியனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அவிட்டமில் பிறந்த 3-4 பாத நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. சூரியனால் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதை விட தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது, இல்லைனா உங்களுக்கு களவு போகும். நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு இந்த சூரியனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உழைப்பு அதிகரிக்கும். இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு இந்த சூரியனால் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். கேட்டு பெற்றுக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப கும்பராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க. பரிகாரமாக ஜூலை 20க்கு பிறகு நடராஜர் பெருமானை வணங்கி வந்தீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். சூரியனாலே ஏற்படக்கூடிய பிரச்சனை விலகி குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனால் 20, 21 இருக்குது. அதிர்ஷ்ட தினம் கிடையாது. ஸோ சூரியனால் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஸோ சூரியனா என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான கிரகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவக்கிரகங்கள்லேயே மிக மிக முக்கியமான கிரகம் சூரியன்தான். இந்த உலகிற்கே ஒளியினை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தருபவர் சூரியன். அவரின்றி இங்கு ஓரளவும் அசையாது. உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்து சுபிட்சமாக வாழ்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் சூரியன். சூரிய ஒளி இல்லாவிட்டால் இருள் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. கதிரவன், ரவி, ஆதவன், உதயன் என பல பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சூரியனுடைய ஒளியை கொண்டுதான் இரவேது பகலது என நம்மால் பிரிந்துணர்வு முடிகிறது. எத்தனையோ கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானத்தை தன் பக்கம் நெருங்க விடாத அளவிற்கு நெருப்புக்கோளாக காட்சி தருபவர் சூரியன். சூரியன் அருகில் யாராலும் செல்ல முடியாதோ தவிர அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி உணர முடியும். நவக்கிரகங்களில் அரசனாக விளங்குபவர் சூரியன். ஜோதிட ரீதியாக இவர் ஒரு ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். சூரியன் சொந்த வீடு சிம்மமாகும், உச்ச வீடு மேசம், நீச வீடு துலாம், அப்புறம் விருச்சகம், தனுசு, மீனம், கடகம் சம வீடு, ரிஷபம், மகரம், கும்பம் பகை வீடுகள். ஸோ இந்த மாதிரி தான் கருதப்படுகிறது. சூரிய திசை 6 வருடங்களுக்கு நடைபெறும். அதே போல் சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு மாத விகிதம் 12 ராசிகளில் ஒரு வருட கால சஞ்சாரம் செய்வார். சூரியனினுடைய சஞ்சாரம் சித்திர மாதம் மேசத்தில் தொடங்கி பங்குனி மாதம் மீனத்தில் முடிவடையும். சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முதல் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடியக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை கத்திரிக்காலை என்று அழைக்கப்படும். இக்காலங்கள் சூரியன் உஷ்ண பூமியில் அதிகமாக இருக்கும். இக்காலங்களில் அதனால் புதுவீடு கட்டுறது, புதுவீடு புகுறது போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. சூரிய பகவான் மகர ராசியில் தை மாதம் தொடங்கி மிதுன ராசியில் ஆணி மாதம் வரை சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். கடகராசியில் ஆடி மாதம் தொடங்கி தனுசு ராசியில் மார்கழி மாதம் வரை சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாட்சானிய புண்ணிய காலம் எனப்படும். நட்சத்திரங்களில் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகியவை சூரியனின் நட்சத்திரங்கள் ஆகும். சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசைன்னு சொல்லப்படும். சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொண்டு நேரெதிராக வரக்கூடிய நாள் பௌர்ணமி சொல்லப்படும். இந்த மாதிரி சூரியனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.